வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். இன்று தொடங்குகிறது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர். 16 மசோதாக்களை நிறைவேற்ற திட்டம். இன்று உருவாகிறது தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலம். தமிழகத்தில் 4 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிகள். பனகல் பார்க் பகுதியில் இன்று முதல் போக்குவரத்து மாற்றம். சென்னை போக்குவரத்து போலீசார் அறிவிப்பு. கிழக்கு ஆப்பிரிக்காவில் கடலில் படகுகள் மூழ்கி விபத்து. 24 பேர் பலி. இஸ்ரேல் மீது ஒரே நாளில் 250 ராக்கெட்டுகளை ஏவி ஹிஸ்புல்லா தாக்குதல். 7 பேர் படுகாயம். 18வது ஐபிஎல் T20 கிரிக்கெட் போட்டியையொட்டி 2வது நாளாக இன்றும் ஐபிஎல் வீரர்கள் ஏலம். மாலை 3:30 மணிக்கு ஏலம் தொடங்கும் என அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கி வரும் டிசம்பர் 20ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தொடரில் நிறைவேற்ற 16 மசோதாக்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன. இவற்றில் 5 மசோதாக்கள் புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட திட்டமிடப்பட்டுள்ளன. இந்த கூட்டத்தொடரின் போது தற்போது நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் விசாரணையில் உள்ள வக்பு வாரிய திருத்த மசோதாவை நிறைவேற்ற மத்திய பாஜக அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இஸ்ரேல் மீது நேற்று ஒரே நாளில் 250 ராக்கெட்டுகளை ஏவி ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்தியுள்ளது. காசா முனையை நிர்வகித்து வரும் ஹமாஸ் ஆயுத குழுவினர் கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலுக்குள் புகுந்து பயங்கரவாத தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் 1139 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர். மேலும் இஸ்ரேலிலிருந்து 251 பேரை பணைய கைதிகளாக காசா முனைக்கு ஹமாஸ் கடத்தி சென்றது. இதையடுத்து ஹமாஸ் ஆயுத குழு மீது போர் அறிவித்த இஸ்ரேல் 117 பணைய கைதிகளை உயிருடன் மீட்டுள்ளது. அதேபோல் இந்த போரில் காசாவில் ஹமாஸ் ஆயுத குழுவினர் உட்பட 44,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இதனிடையே இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் ஓராண்டு கடந்து நீடித்து வருகிறது. அதேபோல் லெபனானில் செயல்பட்டு வரும் ஹிஸ்புல்லா அமைப்பும் இஸ்ரேல் மீது ஓராண்டுக்கு மேலாக தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்நிலையில் இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா அமைப்பு நேற்று ராக்கெட் தாக்குதல் நடத்தியது. நேற்று ஒரே நாளில் இஸ்ரேல் மீது 250 ராக்கெட்டுகள் ஏற்பட்டன. இந்த தாக்குதலில் 7 பேர் காயமடைந்துள்ளனர். தமிழகத்தில் 4 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டிருந்த செய்திக்குறிப்பில் தெற்கு வங்கக்கடலின் மைய பகுதியில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்றும் இது மேலும் அதற்கடுத்த 2 தினங்களில் வடமேற்கு திசையில் தமிழகம் இலங்கை கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. இதனால் இன்று கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும் உள் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. அதன்படி தமிழகத்தில் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், கடலூர், அரியலூர், சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் வீரர்கள் ஏலம் 2வது நாளாக இன்றும் நடைபெற உள்ளது. 10 அணிகள் பங்கேற்கும் 18வது ஐபிஎல் T20 கிரிக்கெட் அடுத்த ஆண்டு மார்ச் 14ஆம் தேதி தொடங்கி மே 25ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதையொட்டி வீரர்கள் தக்கவைப்பு, வீரர்கள் விடுவிப்பு உள்ளிட்டவை நிறைவடைந்துள்ளன. இதனிடையே ஐபிஎல் கிரிக்கெட் வீரர்கள் மெகா ஏலம் சவுதி அரேபியாவில் நேற்று தொடங்கியது. முதல் நாளில் 72 வீரர்கள் 468 கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் விற்பனையாகின்றனர். இந்நிலையில் ஐபிஎல் வீரர்கள் ஏலம் இன்று 2வது நாளாக நடைபெற உள்ளது. இன்று மாலை 3:30 மணிக்கு ஏலம் தொடங்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்திற்கு நிதி பகிர்வு, பாரபட்சம் உள்ளிட்ட விவகாரங்களில் முதலமைச்சர் அறிவுறுத்தல்படி திமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவதாக கனிமொழி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் பங்கேற்க விமானத்தில் டெல்லி செல்லும் கனிமொழி சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அதானி பிரச்சனை பற்றி பேசப்படும் போது திமுக அதன் கருத்துக்களை பதிவு செய்யும் எனவும், ஒரு தேர்தலுக்கு பின் தேர்தலில் வெற்றி பெறாவிட்டால் காரணங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும், அந்த அர்த்தத்தில் தான் கருத்து சொல்லப்பட்டதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் தமிழகத்திற்கு நிதி பகிர்வு, பாரபட்சம் உள்ளிட்ட விவகாரங்களில் முதலமைச்சர் அறிவுறுத்தலின்படி திமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவதாகவும் தெரிவித்தார். தேசிய அளவிலான எத்தனையோ பிரச்சனைகள் நாளை கூட இருக்கக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடருக்கு முன்னால் நடக்கக்கூடிய இந்தியா கூட்டணியின் தலைவர்கள் கூட்டத்திலும் சில கருத்துக்கள் சொல்லப்பட்டு அது
பரிசீலனைக்கு ஆளாக்கப்பட்டு அதற்கு பிறகு அதுவும் எடுத்துக்கொள்ளப்படும். அதனால் முதலமைச்சர் அவர்களுடைய அவங்களையும் கலந்து ஆலோசித்து அந்த கருத்துக்களையும் முன்வைத்து நிச்சயமாக அங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலே இந்த பிரச்சனைகளை எழுப்பும். இந்திய அரசியலையும் தொழிலதிபர்களுக்கும் ஒரு எதிராக இருக்கக்கூடிய அந்த அதானி விவகாரம் குறித்து திமுக அதை தான் நாளைக்கு கூட்டத்தில் கலந்து ஆலோசித்து அது பேசப்படும் பொழுது நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் கருத்துக்களை ஆணித்தரமாக எடுக்கும். ஏற்கனவே எஸ்பிஐ வங்கியோட 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரி கரெக்டாக ஜனவரி 14ஆம் தேதி பொங்கல் பண்டிகைக்கு தேர்வு வச்சது. ஆனால் எதிர்ப்பு தெரிவித்து அதே தேதியில தேர்வு வச்சாங்க. இப்போ சிஏ அறிவிச்சிருக்காங்க. வேறு தேதிக்கு மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதற்காக வலியுறுத்தி தொடர்ந்து போராடுவோம். நிச்சயமாக மாற்ற வேண்டும். அதுதான் நியாயம். மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய தேர்தல் வெற்றியை பெற்று இருப்பதாக பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். கோவை ராம்நகர் பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் கோவை மக்கள் சேவை மையம் சார்பில் சுயம் திட்டத்தின் கீழ் 200 ஏழை எளிய பெண்களுக்கு இலவச தையல் இயந்திரம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவரும் கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் தலைமை வகித்து பெண்களுக்கு தையல் இயந்திரம் வழங்கினார். நிகழ்ச்சியில் தலைமை உரையாற்றிய வானதி சீனிவாசன் சுயம் திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு இலவச தையல் பயிற்சி அளித்து வருவதாகவும் கோவை, பொள்ளாச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் தொடர்ந்து இத்திட்டத்தை செயல்படுத்துவோம் எனவும் கூறினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய தேர்தல் வெற்றியை பெற்று இருப்பதாகவும் அங்கு தனி பெரும்பான்மையில் இருக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு மாநிலத்தின் முதல்வர் பதவியை கொடுத்து அழகுபடுத்தியது பாஜக என்றும் கூறினார். மகாராஷ்டிரத்திலே மிகப்பெரிய தேர்தல் வெற்றியை பெற்றிருக்கிறோம். அங்கு தனிப்பெரும் கட்சியாக கடந்த முறை பாரதிய ஜனதா கட்சி வந்த போதும் கூட கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு மாநிலத்தினுடைய முதல்வர் பதவியை கொடுத்து அழகு பார்த்தது பாரதிய ஜனதா கட்சி. இன்று திமுக கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் அரசாங்கத்தில் பங்கு கேட்பது என்பது தவறே கிடையாது. அவர்களுக்கு உரிய அங்கீகாரமும் மரியாதையும் கொடுக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. கரூரில் நடைபெற்ற 3 கிலோமீட்டர் அதிவேக நடைப்போட்டியை அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடங்கி வைத்து தானும் கலந்து கொண்டார். கரூரில் 2030ஆம் ஆண்டுக்குள் வர்த்தக இலக்கு ரூபாய் 50,000 கோடியை அடையும் வகையில் சிஐஏயின் 2030 விஷன் என்ற திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மாரத்தான் போட்டி மற்றும் அதிவேக நடைப்போட்டி நடைபெற்றது. திருவள்ளூர் மைதானத்தில் தொடங்கிய இப்போட்டியை மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி, மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மேலும் 3 கிலோமீட்டர் அதிவேக நடைப்போட்டியில் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். இந்த போட்டியில் 10,000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள், இளைஞர்கள், இளம் பெண்கள், பொதுமக்கள் என பலர் பங்கேற்றனர். திருவாரூரில் திருமணமாகிய 3 மாதங்களில் காதல் தம்பதியினர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட ஆட்டூர் கிராமத்தில் உதயபிரகாஷ், ஹேமா என்ற காதல் தம்பதியினர் 3 மாதங்களுக்கு முன்பு காதலித்து திருமணம் செய்துள்ளனர். இந்நிலையில் ஹேமா வீட்டு அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதை பார்த்து உதயபிரகாஷ் வீட்டின் எதிரே உள்ள புளிய மரத்தில் தானும் தூக்குமாட்டி இறந்துள்ளார். பின்னர் இது குறித்து தகவலறிந்து வந்த காவல்துறையினர் இருவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருத்துறைப்பூண்டி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட 1 வயது குழந்தைக்கு சிகிச்சை அளிக்க மறுத்த மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் அதிராம்பட்டினம் பகுதியை சேர்ந்த சமூக ஆர்வலரான விமல் என்பவர் தனது 1 வயது குழந்தைக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளார். இரவு 9 மணிக்கு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அப்போது டியூட்டியில் இருந்த எம்டி மருத்துவர் ஒருவர் குழந்தையை பரிசோதித்து விட்டு பணியில் இருந்த குழந்தை நல மருத்துவரிடம் கொண்டு செல்லுமாறு அறிவுறுத்தியுள்ளார். இதையடுத்து அரசு மருத்துவமனையிலேயே பணியில் இருந்த குழந்தைகள் நல மருத்துவரிடம் குழந்தையை கொண்டு சென்ற போது தன்னிடம் குழந்தையை அனுப்பிய எம்டி மருத்துவரிடம் போன் செய்து தரக்குறைவாக பேசிவிட்டு கோபத்தில் குழந்தைக்கு சிகிச்சை அளிக்க மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் வேறு வழி இல்லாமல் குழந்தையை பட்டுக்கோட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அங்கு குழந்தைக்கு வைத்தியம் பார்த்ததாக சமூக ஆர்வலர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இதுபோன்ற மருத்துவமனை ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர் கோரிக்கை விடுத்துள்ளார். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க மறுபடியும் அந்த நர்ஸ் வந்துட்டு யாராருக்கோ ஃபோன் அடிக்கிறாங்க. அடுத்த செகண்ட் வந்துட்டு இந்த நர்ஸோட நம்பருக்கு வந்துட்டு அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. யார் அந்த செனோஃபோர்னு இருக்கக்கூடிய அந்த குழந்தை டாக்டர் ஃபோன் பண்ணி உன்னை யார் இங்கே அனுப்ப சொன்னது, அதாவது ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க, நான் பக்கத்தில் நிற்கிறேன். இல்லை மேம் குழந்தைக்கு முடியலை, நான் வந்துட்டு உங்கள்கிட்ட தானே அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்களாம் அனுப்புறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இல்லை, எமர்ஜென்சி அனுப்ப வேண்டியது தானே. எனக்கு எமர்ஜென்சி இல்லையான்னு எனக்கு தெரியாது.
டாக்டராக இருக்கிற உங்களுக்கு தான் தெரியும், நான் ஒரு நர்ஸு தான், எனக்கு தெரியாது, அதனால தான் உங்களுக்கு அனுப்பிவிட்டேன், தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி இவங்களை சத்தம் போட்டு விட்டாங்க. அப்புறம் ஒய்ஃபுக்கு ஃபோன் அடித்தேன், இதை பேசிகிட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணு, மேக்ஸிமம் இப்போ கூப்பிட்டு பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற. அவங்க வந்துட்டு அவங்களுடைய அந்த ஆப்ரேஷன் பண்ணுற இதுலேருந்து வெளியில் வந்து என் ஒய்ஃபையும் குழந்தையும் பார்த்தோன்னே கோபத்தில் வந்து அவங்க கேபினுக்குள்ள உள்ளே போயிட்டு கதவை இவங்க பின்னாடி போகிறாங்க, கதவை சாத்தி உள்ளே லாக் பண்ணிட்டாங்க. கதவை தட்டி மேடம் ஒன்று சொல்ல அவங்க எதுவுமே கேட்கல. அப்புறம் ஃபோன் பண்ணி என்கிட்ட அழுதாங்க, இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் முறையிட்டுட்டு, எப்படி இந்த மாதிரிலாம் சர்வீஸ் எல்லாம் இருந்தால் எப்படி நீங்கள் பண்ண போகிறீங்க, நாங்கள் இதெல்லாம் தெரியாமல் நாங்கள் அவ்வளோ தூரம் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். கரூர் மாநகர பேருந்து நிலையத்தில் 2,85,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய வணிக வளாக கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவை அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடங்கி வைத்தார். கரூர் மாநகரின் மையப்பகுதியில் உள்ள முத்துக்குமாரசுவாமி பேருந்து நிலையத்தின் தென்புற பகுதியில் இருந்த கட்டிடங்கள் சிதிலம் அடைந்ததால் அண்மையில் அவை இடித்து அகற்றப்பட்டது. இந்நிலையில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று வணிக வளாகத்துடன் கூடிய நிழற்குடைகள் அமைப்பதற்கான நிதி ஒதுக்கப்பட்டது. அப்பகுதியில் 2,85,00,000 மதிப்பீட்டில் புதிய வணிக வளாக கட்டிடங்கள் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக மின்சாரம் மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கலந்து கொண்டு இப்பணிகளுக்கான பூமி பூஜையில் பங்கேற்று பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல், எம்எல்ஏக்கள் மாணிக்கம், இளங்கோ, சிவகாம சுந்தரி, மாநகராட்சி மேயர் கவிதா கணேசன், துணை மேயர் தாரணி சரவணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னையில் நடைபெற்ற முகாமில் அமைச்சர் தாமோ அன்பரசன் இரத்த தானம் செய்தார். தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு திமுகவினர் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். அந்த வகையில் சென்னை ஆலந்தூரில் உள்ள தனியார் மேல்நிலைப் பள்ளியில் மருத்துவ முகாம் மற்றும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. திமுகவினர் சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திமுக காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட செயலரும் சிறு குறு மற்றும் தொழில்துறை அமைச்சருமான தாமோ அன்பரசன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். இதில் கலந்து கொண்ட அமைச்சர் ரத்த தானம் செய்து முகாமை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து ஏராளமானோர் ரத்த தானம் செய்தனர். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் 47வது பிறந்த நாளை முன்னிட்டு மதுரையில் மாபெரும் கோலப் போட்டி நடைபெற்றது. மதுரை திருப்பரங்குன்றத்தில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் 47வது பிறந்த தினத்தை முன்னிட்டு மாபெரும் கோலப்போட்டி நடைபெற்றது. திமுக இளைஞரணி சார்பில் நடைபெற்ற இந்த கோலப் போட்டியில் முதல் பரிசாக அரை பவுன் தோடும், 2ஆம் பரிசாக 1/4 பவுன் தோடும், 3வது பரிசாக 12,000 மதிப்புள்ள கிரைண்டர், 4வது பரிசாக 10,000 மதிப்புள்ள மிக்சியும் போட்டியில் பங்கு பெற்று 1000 பேருக்கு ஆறுதல் பரிசுகள் வழங்கப்பட்டது. காலை 7 மணிக்கு தொடங்கிய இப்போட்டியை மதுரை தெற்கு மாவட்ட இளைஞரணி செயலாளர் விமல் மற்றும் மண்டல தலைவர் சுவிதா விமல் ஆகியோர் பார்வையிட்டனர். கோலப் போட்டியில் பங்கு பெற்றவர்களுக்கு திருப்பரங்குன்றம் 14 கால் மண்டபத்தில் நடைபெறும் பரிசளிப்பு விழாவில் மதுரை தெற்கு மாவட்ட செயலர் மணிமாறன் பரிசுகளை வழங்குகிறார். தேர்வில் தோல்வி அடைவதால் தற்கொலை செய்து கொள்வது தீர்வாகாது என்று 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளிடம் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் உத்வேகத்துடன் உரையாற்றினார். திருவண்ணாமலை அடுத்த காட்டாம்பூண்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் மற்றும் மாணவிகள் ஆகியோரின் கற்றல் திறன் மற்றும் அவர்களுக்கு கற்பிக்கப்படும் முறைகள் ஆகியவற்றினை தலைமை ஆசிரியர்களிடம் மாவட்ட ஆட்சியர் கேட்டறிந்தார். மேலும் அங்கு பயிலும் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகளிடம் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் நேரில் கலந்துரையாடினார். அப்போது பேசிய மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன், 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள், உங்களுக்கு இது ஒரு பொற்காலம் என்றும் கலெக்டராகவோ மருத்துவராகவோ ஆக வேண்டிய உங்கள் கனவுகளுக்கு தற்போது நீங்கள் பயின்று வரும் 12ஆம் வகுப்பு காலகட்டத்தில் அழகாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் முன்னாள் முதலமைச்சர் மறைந்த ஜானகி ராமச்சந்திரனின் 100ஆண்டு பிறந்தநாள் விழாவையொட்டி அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தமிழகத்தின் முதல் பெண் முதலமைச்சர் ஜானகி ராமச்சந்திரனின் 100ஆண்டு பிறந்தநாள் விழா புதுச்சேரி அதிமுக சார்பில் கொண்டாடப்பட்டது. இந்த பிறந்தநாள் விழா உப்பளத்தில் உள்ள தலைமை அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜானகி அம்மாவின் திருவுருவ படத்திற்கு அதிமுக மாநில செயலர் அன்பழகன் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் மாநில கழக அவைத்தலைவர் அன்பானந்தம், கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், புதுச்சேரி நகர கழக செயலர் அன்பழகன் உடையார், அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலர் பாப்புசாமி உட்பட அதிமுகவினர் பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் கனிம வளத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை போது உரிய ஆவணமின்றி எம்சாண்ட் கொண்டு சென்ற லாரியை பறிமுதல் செய்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர்.
தூத்துக்குடி மாவட்டத்தில் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை உதவி இயக்குநர் பிரியா தலைமையிலான அதிகாரிகள் தொடர் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். கனிமவள சோதனையின் போது 50% பசுமை வரி, உரிய ஆவணங்கள் ஏதும் இல்லாமலும் நடைச்சீட்டுகளில் குறிப்பிட்ட அளவுகளை விட அளவுக்கு அதிகமான வண்டிகளில் கனிமங்களை ஏற்றி செல்லும் வாகனங்களையும் பரிசோதித்தனர். மேலும் பசுமை வரி செலுத்திய பின்புதான் கனிம வளங்கள் வெளிநாட்டிற்கு எடுத்து செல்லப்படுகின்றனவா எனவும் கண்காணித்து வருகின்றனர். இந்நிலையில் எட்டயபுரம் பகுதியில் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்ட போது எந்தவித ஆவணங்களும் இல்லாமல் ஒரு லாரியும் எம்சான் கொண்டு செல்லப்படுவது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த லாரியை பறிமுதல் செய்த அதிகாரிகள் எட்டயபுரம் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். மேலும் மாவட்டம் முழுவதும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். வேளாண் துறை அதிகாரிகள் அலட்சியத்தால் போலி உரங்கள் விற்பனை நடைபெறுவதாக பாதிக்கப்பட்ட விவசாயி தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே கச்சிமயிலூர் கிராமத்தை சேர்ந்த விவசாயி துரைசாமி என்பவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கள்ளக்குறிச்சி மாவட்டம் கீழ்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் உரக்கடையில் 10,000 ரூபாய்க்கு உரம் வாங்கி தனது வயலில் உரமிட்டு நடவு நட்டு உள்ளார். இந்நிலையில் சில நிமிடங்களிலேயே கரையக்கூடிய உரங்கள் 3 நாட்கள் ஆகியும் கரையாமல் தெர்மாக்கோல் போல் வயலில் மிதப்பதால் விவசாயி அதிர்ச்சியடைந்துள்ளார். இதுகுறித்து பேசிய துரைசாமி, வேளாண் துறை அதிகாரிகள் உர விற்பனை நிலையங்களை ஆய்வு செய்யாமல் அலட்சியமாக உள்ளதாலேயே விவசாயிகள் ஏமாற்றப்படுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் உள்ள உரக்கடைகளை ஆய்வு செய்து போலி உரங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். தமிழக அரசு அல்லது மாவட்ட கலெக்டரு எல்லாமே இது தயவு செஞ்சு இந்த உர கம்பெனி எங்கே தயார் பண்ணுறாங்க, இதனுடைய உண்மைத்தன்மை என்ன, இதை தயவு கூர்ந்து விவசாயியை நசுக்காதீங்க. விவசாயம் இல்லைனாக்கா காந்தி சொன்னது விவசாயம்தான் முதுகெலும்புன்னு சொன்னார். அந்த காந்தி சொன்ன சொல்லு இப்போ காந்தி சொன்ன சொல்லுக்கே வழி இல்லை. விவசாயம்தான் இப்போ விவசாயி தான் பல வழியில் நசுக்கப்படுறான். உரம் வாங்கு, பூச்சிக்கொல்லி மருந்து வாங்கு, எல்லா வகையிலையுமே விவசாயம் தான் நசுங்கின தொழில். நான் இந்த இடத்துல 5 ஏக்கர் வச்சுருந்து இப்போ 3 ஏக்கர் விற்றுவிட்டேன். இதனாலேயே அழிஞ்சு இன்னும் என்கிட்ட இருக்கிறது 1.48 சென்ட் தான் இருக்குது. அப்படி விவசாயம் நசுங்கின தொழில். தயவு கூர்ந்து விவசாயத்தை காப்பாற்றுங்க அரசாங்கம். தென்காசியில் தமிழக வெற்றி கழகத்தின் 2வது அலுவலகம் தொடங்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் கடையம் அருகே உள்ள மேட்டூர் கிராமத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தென்காசி 2வது அலுவலகம் தொடங்கப்பட்டது. நெல்லை மாவட்ட தலைவர் சஜி ராஜகோபால், தென்காசி தெற்கு மாவட்ட தலைவர் நியாஸ் ஆகியோர் முன்னிலையில் இந்த அலுவலகம் தொடங்கப்பட்டது. இந்த விழாவில் பேசிய தாவேக கட்சியினர் 2026ஆம் ஆண்டு தமிழக முதல்வராக அண்ணன் தளபதி விஜய் அரியணை ஏற்க வேண்டும் எனவும் உறுப்பினர்கள் சேர்க்கை அதிகரிக்க வேண்டும் எனவும் திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சி கடையம் ஒன்றியம் கிரிப்சன், தயாள், ஜோசப் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். பட்டுக்கோட்டை அருகே உள்ள வெங்கரையில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் குழந்தைகளுக்கான பால், முட்டை, ரொட்டி உள்ளிட்ட ஊட்டச்சத்து பொருட்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. தமிழக வெற்றி கழகம் சார்பில் மாநிலம் முழுவதும் குழந்தைகளுக்கு பால், முட்டை, ரொட்டி, ஊட்டச்சத்து பொருட்களை வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் தஞ்சாவூர் மாவட்டம் திருவோணம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட வெங்கரையில் திருவோணம் தெற்கு ஒன்றிய தலைவர் பிரதாப் வேல்சாமி தலைமையில் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு பால், முட்டை, ரொட்டி உள்ளிட்டவைகளை வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து புதிதாக கட்சியில் இணைந்த புதிய உறுப்பினர்களுக்கு திருவோணம் தெற்கு ஒன்றிய தலைவர் பிரதாப் வேல்சாமி சால்வை அணிவித்தார். இதில் 100க்கும் மேற்பட்ட சிறுவர், சிறுமிகள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வாழப்பாடியில் போதை ஒழிப்பு மற்றும் சமூக நீதி விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. வாழப்பாடியில் போதை ஒழிப்பு மற்றும் சமூக நீதி விழிப்புணர்வுக்கான மாரத்தான் போட்டியில் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மாணவ மாணவிகள், பெண்கள், ஆண்கள் என சுமார் 1800 பேர் கலந்து கொண்டனர். வாழப்பாடி உட்கோட்ட காவல்துறை போலீஸ் துணை சூப்பரண்ட் ஆனந்த் தலைமையில் இந்த மாரத்தான் போட்டி துவக்கப்பட்டது. இதன் முன்னதாக மாணவ மாணவிகள் மற்றும் மாரத்தான் போட்டியில் கலந்து கொள்ள வந்து அனைவரும் போதை பழக்கத்திற்கு அடிமையாக மாட்டேன் என போதை ஒழிப்பு மற்றும் சமூக நீதி விழிப்புணர்வுக்கான உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இதில் சேலம் மாவட்ட தடகள சங்க தலைவர் விமலன், துணைத் தலைவர் நாராயணன், வாழப்பாடி விளையாட்டு சங்கத்தின் துணைத் தலைவர் சக்திவேல் உட்பட பலர் கலந்து கொண்டனர். உனக்கு வயசு 7 வயது ஆகுது. இதுவரையும் 24 மாரத்தானில் ஓடி இருக்காங்க. சென்னை எங்கே ஒன்று மாரத்தான் நடந்தாலும் கூட்டிகிட்டு போவோம். எங்கே ஒன்றா கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. முதல் 50 பேருக்குள்ளே வந்துடுவாங்க. இவர் வந்து 22 மாரத்தான் ஓடி இருக்கார். வயது 4 வயது. அவர் டூயிங்ஸ் 24 முறை அவரும் ஓடி இருக்காரு. 10 கிலோமீட்டர் வந்து இதுவரையிலும் 10 இடங்களில் ஓடி இருக்காங்க. இன்னும் 30 இடங்களை கம்ப்ளீட் பண்ண உடனே 21 கிலோமீட்டர் ஓடணுங்கிறது அவளுடைய ஆசை. ஆனால் 1500 மாரத்தானுக்கு நம்ம வந்து 12வது முடிக்கிறதுக்குள்ளே நாங்கள் கம்ப்ளீட் பண்ணணும்பா, அந்தளவுக்கு நாங்கள் வேகமாக இருக்கிறோம், எங்களை எங்கே போனாலும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு எங்களை வந்து அவங்க சொல்கிறாங்க. நான் லாரி டிரைவராக தான் இருக்கிறேன். ஆனால் என் பிள்ளைகளுக்கு நான் சிரமத்தை பார்க்காம, கஷ்டத்தை பார்க்காம என் பிள்ளைகளை அதோடய படிக்கணும், அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தணும். இந்த இதில் வந்து என் பிள்ளையோடைய
பேர் உண்டாகணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தில் நான் பிள்ளைகளை கஷ்டப்பார்க்காம கூட்டிகிட்டு போகிறோம். இதே மாதிரி பெற்றோர்கள் எல்லாருமே எல்லா இடத்துகளுக்கும் கூட்டிகிட்டு போங்க. இப்போ பிள்ளைகளுக்கு திறமைகளை வெளிப்படுத்துங்க. அவங்களுக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு திறமைகள் இருக்கும். அதை எல்லாரும் வெளிப்படுத்தினீங்கன்னா அந்த பிள்ளையோட வளர்ச்சிகள் நல்லாயிருக்கும். திருவண்ணாமலையில் கீழே விழும் நிலையில் உள்ள மின் கம்பத்தை மாற்றித் தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த பேயாலம்பட்டு கிராமம் வழியாக பல கிராமங்களுக்கு செல்லும் மின்கம்பம் சேதமடைந்து கீழே விழும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆபத்தை உணராமல் சாலையில் பயணிக்கும் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களின் நலனில் அக்கறை கொண்டு மின்சார ஊழியர்கள் உடனடியாக மின்கம்பத்தை மாற்ற வேண்டும் என்று விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூரில் உள்ள ஸ்ரீ மகா கால பைரவர் திருக்கோவில் பைரவர் ஜெயந்தி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே தொம்பரமேடு கிராமத்தில் ஸ்ரீ மகா கால பைரவர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் பைரவரின் அவதார திருநாளை முன்னிட்டு ஸ்ரீ பைரவர் ஜெயந்தி விழா விமர்சையாக நடைபெற்றது. நிகழ்ச்சியை முன்னிட்டு காப்பு கட்டுதல், மாலை அணிதல் உள்ளிட்டவை நடைபெற்றது. தொடர்ந்து மகா பைரவருக்கு பல்வேறு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடைபெற்றது. தொடர்ந்து கலசம் நிறுத்துதல், கலச ஆராதனைகள், 108 பால் குடங்களை கொண்டு மூலவர் பைரவருக்கு அபிஷேகம், வெள்ளிக்காப்பு சாற்றுதல், உற்சவருக்கு திருக்குடை சாற்றுதல் உள்ளிட்டவைகள் நடைபெற்றது. பின்னர் மங்கள வாத்தியங்கள் முழங்க உற்சவர் கிரிவலம் வரும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அறந்தாங்கியில் கிறிஸ்து அரசர் ஆலய பெருவிழாவில் முக்கிய நிகழ்வான சப்பர திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி மாதா கோவில் தெருவில் அமைந்துள்ள கிறிஸ்து அரசர் ஆலயத்தின் பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் தஞ்சை மறைமாவட்ட மேதகு ஆயர் முனைவர் சகாயராஜ் அடிகளார் பெருவிழாவினுடைய கிறிஸ்து அரசர் உருவம் தாங்கிய திருக்கொடியை ஏற்றினார். இந்த கிறிஸ்து அரசர் பெருவிழா கோவில் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக கிறிஸ்துவ அரசர் மாதா ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் அறந்தாங்கி சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட கத்தோலிக்க கிறிஸ்தவ பெருமக்கள், அருள் தந்தையர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். திருச்செந்தூரில் தேய்பிறை அஷ்டமி நாளினையொட்டி சிவகுழந்தீஸ்வரர் ஆனந்தவள்ளி அம்பாள் கோவிலில் மகா அஷ்டமி சிறப்பு கும்ப பூஜைகள் நடைபெற்றது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்குட்பட்டு ஆனந்தவள்ளி அம்பாள் சிவ குழந்தீஸ்வரர் திருக்கோவில் தேய்பிறை அஷ்டமியையொட்டி மகாதேவ அஷ்டமி விழா நடைபெற்றது. விழாவில் ருத்ர ஜபம், கும்ப பூஜை போன்ற பூஜைகள் உலக நன்மைக்காகவும் நாடு வளம் பெற்று மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்றும் இயற்கை சீற்றத்தில் இருந்து மக்கள் விடுபடவும் விவசாயிகள் செழிக்கவும் பூஜைகள் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அம்பாளுக்கு மஞ்சள், தயிர், பால், சந்தனம் மற்றும் விபூதி போன்ற 16 வகையான திரவிய பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவபெருமானை மனமுருகி வழிபட்டு தரிசனம் செய்தனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். இன்று தொடங்குகிறது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர். 16 மசோதாக்களை நிறைவேற்ற திட்டம். இன்று உருவாகிறது தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலம். தமிழகத்தில் 4 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிகள். பனகல் பார்க் பகுதியில் இன்று முதல் போக்குவரத்து மாற்றம். சென்னை போக்குவரத்து போலீசார் அறிவிப்பு. கிழக்கு ஆப்பிரிக்காவில் கடலில் படகுகள் மூழ்கி விபத்து. 24 பேர் பலி. இஸ்ரேல் மீது ஒரே நாளில் 250 ராக்கெட்டுகளை ஏவி ஹிஸ்புல்லா தாக்குதல். 7 பேர் படுகாயம். 18வது IPL T20 கிரிக்கெட் போட்டியையொட்டி 2வது நாளாக இன்றும் IPL வீரர்கள் ஏலம். மாலை 3:30 மணிக்கு ஏலம் தொடங்கும் என அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.